சார், மேட்டூர் அணையில 43வது முறையாக முழு கொள்ளளவு எட்டி இருக்குது. இது வந்து இந்த நீர்ப்பாசனம் உபரி நீர் வரப்போது இல்லைங்களா, அது டெல்டா விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு சார் பயனுள்ளதாக இருக்கும்? இல்லையா அந்த 120 டிஎம்டி விவசாயிகளுக்கு தானே வேற யாருக்கு என்ன பண்றாங்க? விவசாயத்துக்கு தண்ணி டேம்ல தேக்கி நிற்கிறோம், அதை கொடுத்துருவோம். அதே போல சரபாங்கா நீரேற்று திட்டத்தை வந்து நிறைவேற்றவில்லை. அதை நிறைவேற்றி இருந்தாலுக்கா அந்த வெளி வர உபரி நீர் அந்த அவங்க கொடுக்குற தண்ணீரோ ஏரிகளுக்கு போய் பயனுள்ளதா இருக்கும். ஏன் அந்த திட்டம் நிறைவேற்றல அப்படின்னு இபிஎஸ் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவருக்கு தெரியாதல்ல, சரபங்கா திட்டத்தை ஆரம்பித்து அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தான் அதை முழுசாக முடிச்சிருக்கோம். கடைசியில் ஒரு கொஞ்சம் ஏரிகள் நின்றுருக்கு. அது காரணம் இந்த நில வழி போகிறதுல தண்ணி எடுத்து போகிறதுக்கு சில பேருக்கு இடையில வேறு ப்ரைவேட்டில் அவங்க கொடுக்க மாட்டேன் கோர்த்துக்கு போயிருக்காங்க. அதை தவிர மற்றபடி ஏற்கனவே இதை ஆரம்பித்து இப்போ மற்ற ஏரிகளுக்கெல்லாம் தண்ணீர் போய் கொண்டிருக்குது. அவர் ஊர் பக்கம் தான் போய் பார்த்து வரலாம் சார். அதே போல் மழைக்காலங்களில் வந்து உபரி நீர் வெளியேறுது. அது என்னென்ன திட்டங்கள் தமிழக அரசால் வகுக்கப்பட்டுள்ளது உயர்நீதிமன்றம் அந்த அறிக்கையை தாக்கல் பண்ண சொல்லி கூறியிருக்காங்க. மழை காலங்களிலே இப்படி பெருக்கெடுத்து வருகிற உபரி நிலைத்தான் சரபங்கா திட்டத்துக்கு உபயோகப்படுத்திக் கொள்கிறோம், அத்திக்கடுவ அவிநாசி திட்டத்துக்கு உபயோகப்படுத்திக் கொள்கிறோம். அதே போன்று ஆங்காங்கு வழியில் இருக்கிற நீரேற்ற நிலையங்கள் அமைத்து அவர்களெல்லாம் இது பாசனத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிறார்கள். ஆகையினால இதுதான் இந்த மிக நீரை இங்கிருந்து காவேரியிலிருந்து குண்டார் வரையிலே எடுத்துக்கொண்டு போவதற்கு தான் இப்பொழுது காவேரியிலிருந்து குண்டார் வரையிலே கால்வாய் வெட்டி கொண்டிருக்கிறோம். ஆக எந்தெந்த வகையில் மிகை நீராக ஓடி வருவதை கடலுக்கு போகாமல் தடுத்து நிறுத்தி விவசாயத்தையோ தொழிலுக்கோ பயன்படுத்துகிற வகை திட்டங்களை அரசு வேகமாக செய்து கொண்டிருக்கிறது. இப்போ மேட்டூர் டேம்ல இருந்து தண்ணி இப்போ வெளியே வரப்போகுது. அப்போ விவசாயிகளுக்கு என்ன சார் ஒரு அறிவுரை நீங்கள் சொல்ல போறீங்க? தண்ணீர் வருகிற தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி அவர்களெல்லாம் தன்னுடைய நிலத்துக்கு பயன்படுத்தி அவர்களெல்லாம் பயிரை விளைவித்து வர வேண்டும். அதே மாதிரி காட்பாடி நம்ம கடுஞ்சூர் தாராப்படவேரி ஏரி அந்த தனித்தீவு அந்த பூங்கா திட்டம் எப்போ சார் முடிப்பது? இது வரைக்கும் எந்த அளவுக்கு அந்த ஒர்க்கு முடிஞ்சிருக்கு? எப்போ அது ஓப்பனிங்? நான் போய் பார்க்கல, நீங்கள் தான் போய் பார்த்துக்கிறீங்க. அதனால எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும். அது ஆரம்பிக்கிற அன்னைக்கு பொதுமக்கள் சிறுவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே ஆர்வமாக அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் நாள் வேலை போடணும், லைட்லாம் போடணும். இந்த வேலை எதிர்பார்த்து அதான்